சுத்தி துப்பாக்கியோட நிக்கிற தீவிரவாதிகள். அதுல ஒருத்தன் இவன் நெத்தியில துப்பாக்கிய வச்சு உண்மையா சொல்லு நீ யாருன்னு கேக்குறான். ஆனா கொஞ்சம் கூட பதறாம நம்பிக்கை இல்லைன்னா சுடுங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்றான் அந்த பையன். அடுத்த சில செகண்ட்ல அங்க 2 பிணம் விழுது. இஃப்திகார் பட் அப்படிங்கிற போலி பெயரோட தீவிரவாதி கூட்டத்துக்கே தண்ணி காட்டின அந்த நபர் யாரு தெரியுமா? நம்ம இந்திய ராணுவத்தோட சிங்கம் மேஜர் மோஹித் சர்மா. நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு கண்டென்ட் கிரியேட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மார்ச் 2004 ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற ஷோபியா டிஸ்ட்ரிக்ட் பனி மூடின அந்த பள்ளத்தாக்குல ஒரு சின்ன வீடு. அங்க ஹைபுல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த 2 பயங்கரமான கமாண்டர்ஸ் உட்கார்ந்திருக்காங்க, அபு தொராரா மற்றும் அபு சப்ஜார். அவங்க முன்னாடி இஃப்திகார் பட் அப்படிங்கிற ஒரு புது பையன் நின்னுக்கிட்டு இருக்கான். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இஃப்திகார் இவங்கள சந்திச்சான். இந்தியன் ஆர்மி என் தம்பியை கொன்னுட்டாங்க, அதுக்கு நான் பழி வாங்கணும்னு சொல்லி இவங்க கூட சேர்ந்தான். அடுத்த நாளா ஆர்மி மேல ஒரு பெரிய அட்டாக் நடத்தவும் பிளான் பண்ணுனான். ஆனா மிஷன் நெருங்க நெருங்க அந்த 2 தீவிரவாதிகளுக்கும் மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் ஏற்படுது. ஆனா இஃப்திகார் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. அபு தொராரா கோபமா இஃப்திகார் கிட்ட கேக்குறான், உண்மையா சொல்லு, நீ யாரு? அதுக்கு இஃப்திகார் அமைதியா இருக்கான். அபு தொராரா சத்தமா கத்துறான், யார்டா நீ பதில் சொல்லுன்னு. உடனே இஃப்திகார், அண்ணே என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்தாங்க துப்பாக்கி, என்ன சுட்டுடுங்கன்னு சொல்றான். இஃப்திகார் சொன்னதை கேட்டு அபு தொராரா எந்திரிக்கிறான். அவன் உடனே சப்ஜார் கிட்ட ஏதோ சொல்ல வர்றான். ஆனா அதுக்குள்ள கண்ணி மேய்க்கிற நேரத்துல இஃப்திகார் தன் ட்ரெஸ்ல மறைச்சு வச்சிருந்த பிஸ்டல் துப்பாக்கியை எடுத்து 2 கமாண்டர்ஸோட தலையிலையும் சுடுறான். அவங்க 2 பேரும் அங்கேயே செத்துட்டாங்க. அவர் வெறும் இஃப்திகார் இல்ல, இந்திய ராணுவத்தோட துணிச்சலான அதிகாரி மேஜர் மோஹித் சர்மா. ஜனவரி 13, 1978 ஹரியானால பிறந்தார். அப்பா ராஜேந்திர சர்மா ஒரு பேங்க் ஆபீசர், அம்மா சுஷீலா, அப்புறம் அவருடைய அண்ணன் மதுர் சர்மா. பெத்தவங்களுக்கு 2 பேரையும் இன்ஜினியர் ஆக்கி ஒரு செட்டில்டு லைஃப் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அண்ணன் மதுருக்கு ஆர்மி மேலதான் ஆசை. அவர் என்டிஏ எக்ஸாம்ல செலக்ட் ஆகல. ஆனா தம்பி மோஹித்க்கு அந்த லட்சியம் வெறியா மாறிடுச்சு. படிப்புல கெட்டிக்காரன் மோஹித் சர்மா ஸ்கூல் முடிச்சுட்டு பெத்தவங்களுக்காக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்தார். ஆனா மத்தவங்க அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கும்போது மோஹித் மட்டும் ரூமுக்குள்ள உட்கார்ந்து என்டிஏ எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் ரிசல்ட் வருது. ஆனா அவங்க அப்பா அம்மா பயத்துல அந்த லெட்டரை மறைச்சு வச்சுடுறாங்க. சந்தேகம் வந்த மோஹித் நேரா யூபிஎஸ்சி ஆபீஸுக்கே போன் பண்ணி கேக்குறாரு, காங்கிராச்சுலேஷன்ஸ், நீங்க மெரிட் லிஸ்ட்ல இருக்கீங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ கால் லெட்டர் எப்பவோ உங்க வீட்டுக்கு அனுப்பியாச்சுன்னு சொல்றாங்க. அந்த நிமிஷம் மோஹித் சர்மா எடுத்த முடிவு தான் அவர் வாழ்க்கையை மாத்துச்சு. எனக்கு இந்தியன் ஆர்மி தான் முக்கியம்னு வீட்டுல சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை, மெடிக்கல் டெஸ்ட்ல மோஹித் சர்மாவோட வெயிட் 6 kg கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. பையனோட பிடிவாதத்தை பார்த்த அம்மா இப்போ அவரோட கனவுக்கு துணையா நிக்கிறாங்க. அவரோட அம்மா பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்து சில நாள்லயே 8 kg வெயிட் ஏத்துட்டாங்க. அப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. 1995 புனேல இருக்கிற நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில ட்ரைனிங் ஆரம்பிக்குது. அங்கேயும் மோஹித் சர்மா ஒரு ஆல்ரவுண்டரா ஆனார். பாக்ஸிங், ஸ்விம்மிங், படிப்புன்னு எல்லாத்துலயும் கெட்டிக்காரர். அவரு தன்னை ஒரு இரும்பு மனுஷனா செதுக்கிக்கிட்டாரு. தேசத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்ச இந்த மோஹித் சர்மா பிற்காலத்துல தீவிரவாதிகளோட கூடாரத்துக்கே போய் அவங்கள அழிச்சார். என்டிஏ ட்ரைனிங் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தன் அண்ணன் மதுர் கிட்ட அங்க நடந்த கதைகளை ஆர்வமா சொல்லுவார். 1999 கார்கில் வார் நடக்கும்போது டிவியில வர்ற செய்திகளை பார்த்து இவருக்குள்ள இருந்த நாட்டுப்பற்று இன்னும் அதிகமாச்சு. டிசம்பர் 11, 1999 மோஹித் சர்மா ஹைதராபாத்ல இருக்கிற மദ്രാസ് ரெஜிமெண்டல் லியூட்டனன்டா பதவி ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு நடந்த பார்ட்டில ஒரு ஃப்ரெண்ட் கேக்குறாரு, உனக்கு எங்க போஸ்டிங் வேணும்னு. அதுக்கு மோஹித் சர்மா, தீவிரவாதிகள் எங்க அதிகமா இருக்காங்களோ, எங்க நிறைய சண்டைகள் நடக்குமோ அங்கதான் எனக்கு போஸ்டிங் வேணும்னு சொல்றாரு. அவரோட ஆசைப்படியே இந்திய ராணுவத்தோட மிக உயரிய பாரா ஸ்பெஷல் போர்சஸ்ல சேர முடிவெடுத்தாரு. 2003 ஜூன் மாசம் கஷ்டமான தேர்வுகளை முடிச்சு ஒரு வழியா பாரா ஸ்பெஷல் போர்சஸ்ல சேர்ந்தாரு. அப்போ காஷ்மீர்ல பயங்கரவாதம் உச்சகட்டத்துல இருந்தது. முக்கியமா ஹைபுல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த அபு சப்ஜார் மற்றும் அபு தொராராங்கிற 2 கமாண்டர்ஸ் பயங்கரமா அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள சாதாரண முறையில பிடிக்க முடியாதுன்னு ஆர்மி முடிவு பண்ணுச்சு. அந்த ஆபத்தான மிஷனுக்கு கேப்டன் மோஹித் சர்மாவை செலக்ட் பண்றாங்க. மோஹித் இப்போ இஃப்திகார் பட்டா மாறினார். அதுக்காக தாடி வளர்த்தாரு. முடி தோல் வரைக்கும் வந்துடுச்சு. காஷ்மீரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டாரு. உருது, டோக்ரி மொழிகள்னு தன்னை ஒரு முழு காஷ்மீரி பையனா மாத்திக்கிட்டாரு. குரான் வசனங்களை மனப்பாடம் பண்ணாரு. என் தம்பிய இந்திய ராணுவம் கொன்னுடுச்சு, நான் அவங்கள பழி வாங்கணும்னு ஒரு பொய்யான கதையை ஊர் முழுக்க சொல்லிட்டு அலைஞ்சார். 2 மாசம் ஷோபியா ஏரியால சுத்துனதுக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த தீவிரவாதிகள் இவரை நம்பி சந்திக்க வர்றாங்க. மார்ச் 2004 மோஹித் அந்த தீவிரவாதிகளோட நம்பிக்கையை முழுசா ஜெயிச்சு அவங்க தங்கி இருந்த ரகசிய இடத்துக்கே போயிட்டாரு. அடுத்த நாள் ஆர்மி மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்த பிளான் போடுறாங்க. ஆனா அபு தொராராவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். உண்மையா சொல்லு, நீ யாருன்னு அபு தொராரா கேக்குறான். அதுக்கு மோஹித் சர்மா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த துப்பாக்கியால இப்பவே என்னை சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லுறான். மோஹித் சர்மா பேசுனதுல அந்த தீவிரவாதிகள் மிரண்டு போயிட்டாங்க. அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள மோஹித் சர்மா தன் ட்ரெஸ்ல மறைச்சு வச்சிருந்த பிஸ்டல் துப்பாக்கியை எடுத்து டக்கு டக்குன்னு 2 பேரையும் அங்கேயே சுட்டு தள்ளிட்டாரு. அந்த ஆபரேஷன் மூலமா ஹைபுல் முஜாஹிதீன் அமைப்போட முதுகு தண்டையை உடைச்சாரு. அங்கிருந்து திரும்பி வரும்போது அவரோட கெட்டப்பை பார்த்து சக அதிகாரிகள் மோஹித் சர்மா
உன்னோட லுக்க பார்த்தா நம்ம ஆர்மியே உன்னை பிடிச்சிடும் போலேன்னு கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு மோஹித் சர்மா சிரிச்சுக்கிட்டு, தீவிரவாதிகள் என்னை கொலை பண்ணலாம், ஆனா நான் அவங்க கிட்ட உயிரோட பிடிபட மாட்டேன்னு சொன்னாரு. மோஹித் சர்மாவோட இந்த அபார வீரத்துக்காக 2004 அவருக்கு சேனா மெடல் வழங்கப்பட்டது. 2 மாசம் கழிச்சு காசியாபாத்ல இருக்கிற தன் குடும்பத்தை பார்க்க முதல் முறையா லீவ்ல போனாரு. மோஹித் சர்மா 2004 நவம்பர்ல மேஜர் ரிஷிமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. குடும்பம் நிம்மதியாச்சுன்னு பெத்தவங்க நினைச்சாங்க. ஆனா ஒரு போர் வீரனோட ஆன்மா எப்பவும் போர்க்களத்துல தான் இருக்கும். 2005 அவருக்கு மேஜர் பதவி கிடைக்குது. 2009 மார்ச் 21 காஷ்மீரோட அடர்ந்த ஹஃபுடா காடுகள், சூரிய வெளிச்சம் கூட உள்ள வராத அளவுக்கு மரங்கள், பயங்கரமான பனித்துளிகள். அங்கே பதுங்கி இருந்த 17 தீவிரவாதிகளை பிடிக்க மேஜர் மோஹித் சர்மா தன் டீமோட உள்ள நுழைகிறாரு. திடீர்னு 3 பக்கமும் தீவிரவாதிகள் அட்டாக் பண்றாங்க. குண்டுகள் மழையா பொழியுது. சார் கவர் எடுங்கன்னு ஒரு வீரர் கத்துறாரு. ஆனா மோஹித் சர்மா என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க முதல்ல பாதுகாப்பா போங்க, நான் பாத்துக்கிறேன். தன் வீரர்களை காப்பாத்த மோஹித் சர்மா ஓப்பனா நின்னு சுட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு குண்டு அவரோட வயித்துல பாயுது. ஆனா அவர் துப்பாக்கியை விடல. ரத்தம் கொட்டுது. ஒரு துணியை வச்சு கட்டிக்கிட்டு மறுபடியும் சுடுறாரு. அடுத்த சில நிமிஷத்துல ஒரு குண்டு அவரோட நெஞ்சுல பாயுது. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இல்லாத இடத்துல அந்த குண்டு பட்டதும் அவர் கொஞ்சம் தள்ளாடுறாரு. ஆனா அவர் டீம் கிட்ட சொன்ன வார்த்தை, இது சாதாரண காயம்தான், நீங்க சுடுறதை நிறுத்தாதீங்க. அந்த நிலையிலையும் 2 சக வீரர்களை காப்பாத்திட்டு 4 தீவிரவாதிகளை சுட்டு தள்ளுனாரு. ரத்தம் அதிகமா வெளியேறினதால உடல் ஒத்துழைக்கல. ஆனா ரேடியோல ஃபயரிங்கை நிறுத்தாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அவரோட குரல் மெதுவா குறைய ஆரம்பிக்குது. வெறும் 31 வயசுல அந்த அடர்ந்த காட்டுல மேஜர் மோஹித் சர்மா இருந்துட்டாரு. 5 நாள் நடந்த அந்த போர்ல 17 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. ஆனா இந்தியா மோஹித் சர்மாவை இழந்துருச்சு. அவரோட வீரத்துக்காக இந்தியா அவருக்கு மிக உயரிய அசோக் சக்கர விருது கொடுத்து கௌரவிச்சது. இன்னைக்கு காசியாபாடில் இருக்கிற ராஜேந்திர நகர் மெட்ரோ ஸ்டேஷன்ல மேஜர் மோஹித் சர்மா ராஜேந்திர நகர்னு அவருடைய பெயரை வச்சிருக்காங்க. மோஹித் சர்மா நான் கொல்லப்படலாம், ஆனா உயிரோட பிடிபட மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தையை அவர் கடைசி வரைக்கும் காப்பாத்திட்டாரு. தீவிரவாதிகள் குகைக்கு போய் அவங்கள அழிச்ச மேஜர் மோஹித் சர்மாவோட துணிச்சலுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த இந்திய சிங்கத்தை பத்தி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.